தென்னிந்தியாவின் அழகான ஒரு பகுதியில் பசுமைபுரம் என்றொரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மற்ற எல்லா கிராமங்களை விட மிகவும் விசித்திரமானது. அங்குள்ள மரங்கள் பேசும், பறவைகள் மனிதர்களைப் போல் பாடும், மலர்கள் மகிழ்ச்சி என்றால் மனம் வீசும். ஆனால் ஒரு நாள் ஒரு பேச்சில்லா மரம் அந்த கிராமத்திற்கு வந்தது. அது எல்லா மரங்களையும் மூக்கை தூக்கி பார்த்தது. இதனால் கிராம மக்கள் பதற்றமடைந்தார்கள். அந்த மரம் யார்? அதன் ரகசியம் என்ன? இதை சந்திக்கும் குழந்தைகளின் பயணம் எப்படி இருக்கும்? பசுமைபுரத்தில் ஆதித் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் இருந்தான். அவனுக்கு மரங்களோடு பேசிக்கொள்வது மிகவும் பிடிக்கும். அவனுடன் நந்தா, சினி, கர்ணன் என்ற நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நேர்ந்தது. ஒரு மரம் மட்டுமே பேசவில்லை. நீங்கள் யாராக இருந்தாலும் என் அருகில் வராதீர்கள் என்று அந்த மரம் கரகரவென கத்தியது. அது மிச்சமுள்ள மரங்களைப் போல் மனிதர்களோடு பேசவில்லை. அது மிகவும் கோபமாக இருந்தது. இது ஏன் பேசவில்லை என்று சிறுவர்கள் குழப்பத்தில் விழுந்தனர். அந்த மரம் வேர்களை நிலத்தில் பதித்துக் கொள்ளவில்லை. அது மக்களிடம் எந்த தோழமை உணர்வும் காட்டவில்லை. அது தன்னைத்தானே மற்ற மரங்களில் உயர்வாக நினைத்து கொண்டது. அது பிற மரங்களை சிறியதாகவே நினைத்தது. நான் உயர்ந்தவன், நீங்கள் எல்லாம் என்னுடன் பேச முடியாது என்று அது பெருமையாக இருந்தது. குழந்தைகள் மரத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆதித், நாம் இதை ஒரு நன்றாக பழகக்கூடிய மரமாக மாற்ற வேண்டும் என்றான். நந்தா, ஆமாம், இது மற்ற மரங்களை மதிக்கச் சொல்ல வேண்டும் என்றான். அவர்கள் அனைவரும் அந்த மரத்தை அன்போடு அழைத்தனர். ஆனால் அது மறுத்துவிட்டது. நான் யாருடனும் பேச மாட்டேன் என்று அதை மறுத்துவிட்டது. மரத்தின் பேரழிவும் மாற்றமும். ஒரு நாள் மழை வர ஆரம்பித்தது. புயல் போல் காற்று வீசியது. அந்த மகிழ்ச்சி இல்லாத மரம் மட்டுமே வேர்களை நிலத்தில் பதிக்கவில்லை என்பதால் அது கீழே விழக்கூடும் என்ற பயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பிற மரங்கள் ஒருங்கிணைந்து அதன் வேர்களை மண்ணில் பதிக்க உதவின. அது மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. நீங்கள் ஏன் எனக்கு உதவுகிறீர்கள்? நான் உங்களை மதிக்கவே இல்லை அல்லவா? மற்ற மரங்கள் சிரித்தன. நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லோருமே இணைந்தால்தான் இயற்கை வாழும். அந்த மரம் வெட்கப்பட்டு மற்றவர்களுடன் பழகத் தொடங்கியது. இந்த கதையின் நியதி என்னவென்றால், நாம் மற்றவர்களை மதிக்க வேண்டும். இல்லையெனில் தனிமையில் விழுந்து விடுவோம். ஒன்றாக இருக்கும்போது நம்மால் பெரிய பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியும். இயற்கையை மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை நம்மை பாதுகாக்கும்.